நீங்க ராஜினாமாவை ஏற்றது தவறு அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியான போராட்டத்துல போறாங்க. நீதிமன்றம் ஒருவேளை ஆமா நீங்க சொல்றது சரி, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வழிகாட்டுதல்கள் அதற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது, சபாநாயகர் இப்படி செய்திருக்க கூடாது, அவர்களுடைய தகுதி நீக்கம் தான் செல்லும் சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். ஒருவேளை அது எவ்வளவு காலம் அப்படிங்கிறது இல்ல, எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என்றது இல்ல, ஒருவேளை கொடுக்கும் பட்சத்துல அது மிகப்பெரிய பின்னடைவாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இங்க எழுது. சபாநாயகருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற கேள்வி இங்க எழுது. ஒருவேளை அப்படிப்பட்ட தீர்ப்பு வரும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட தகுதி நீக்கம் செய்வதற்காக மனு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்றிருந்தால் கூட அவர்களுடைய வெற்றி செல்லாது. மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலை அந்த தொகுதிகள் மேற்கொள்ளும். அதாவது இடைத்தேர்தல் செல்லாதுன்னு ஏற்கனவே நீங்க தகுதி நீக்கம் தானே செல்லுன்றனால மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் பண்ணணும். ஆனால் அந்த இடைத்தேர்தலில் இப்போது போட்டியிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, அவர்கள் போட்டியெல்லாம் உரிமை இருக்கிறது. ஆனா சபாநாயகரனுடைய முடிவு அப்படிங்கிறது அவர் ஒரு சார்பு நிலையிலோட இருந்தார் அப்படின்ற கெட்ட பேரும், மக்கள் மத்தியில மீண்டும் அந்த வேட்பாளர்கள் போட்டியிடும் போது திரும்ப திரும்ப இவங்க தேர்தல் ஆணையத்தையும் மக்களையும் இந்திய அரசியல் அமைப்பும் எப்படி தன்னுடைய பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள், துச்சமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரியான மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையின்மையை கொண்டு போய் சேர்க்கும். அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் அரசியல் அமைப்பினுடைய தீர்ப்பு அப்படி வரும் பட்சத்தில் ஒட்டுமொத்தமாக நடைபெறக்கூடிய அரசுக்கும் சபாநாயகருக்குமான அந்த நடுநிலைமை அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாகும். ஆனா இதற்கெல்லாம் காலம், நீதிமன்றம், இன்னும் சொல்ல போனால் வழக்கினுடைய போக்கு அப்படிங்கிறது பலவாறாக இருக்கிறது. இது கிடைக்கும் பட்சத்துல தான் இந்த தீர்ப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது.